கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் உலக ரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவர். அவர் நேற்றும், அவர் இன்றும் எப்போதும் மாறாதவராக இருக்கிறார். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவாதி தேவனிடத்திலிருந்து மனிதன வாழ்க்கையில உனக்கும் எனக்கும் உதவிகள் வந்து கொண்டிருக்கிறது. தேவன் எப்போதும் நம்மோடு கூட இருக்கிறார். முன்னாடி இருந்தார், இப்பவும் இருக்கிறார். அல்லேலூயா. அநேக காரியத்தை குறித்து நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம், அதை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார், ஏசாயா 43 அதிகாரம் 18-19 வாசிக்கும் போது, அவர் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்போதே அது தோன்றும், நீங்கள் அதை அறிவீர்கள். எனக்கு அன்பான தேவ ஜனமே, எனக்கு அன்பானவர்களே, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். முன்னாடி சில காரியங்களை நாம் நினைத்திருப்போம், அவைகள் மிகவும் மோசமான நிலைமையில் இருந்திருக்கலாம். ஆனாலும் இப்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவானவர் அநேக வித பரிசுத்த வேதாகமத்தில் சொன்ன வார்த்தையின் பிரகாரம் இப்போது நடந்து கொண்டு வருகிறது. முந்தினவைகள் முன்னாடி பார்க்கும்போது அநேக காரியங்கள் நாம் சிந்தித்து பார்ப்போமானால் அவைகள் மிகவும் ஏற்றதாய் காணப்பட்டது. ஆனாலும் இந்த காலகட்டத்திலே தேவாதி தேவன் அவருடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது. ஆகையால் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்கவும் வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் புதிய புதிய காரியங்களாம் உலகத்தில் நடந்து கொண்டு வருகிறது. ஆனாலும் தேவாதி தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் புதிய புதிய காரியங்களை செய்ய வேண்டும் என்றால் நம் பலனோடு கூட, ஆசீர்வாதத்தோடு கூட, நல்ல ஒரு ஞானத்தோடு கூட இருக்க வேண்டும் என்றால் பரிசுத்த வேதாகமத்தை நம்ம வாசிப்போம், நாம் ஜெபிப்போமானால் நம் காரியங்கள் மிகவும் ஆசீர்வாதமாய் அமையும் என்பதற்கு சந்தேகமில்லை. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.